நீங்க வாங்க போங்க. போலாம். போங்க. வெயிட் பண்ணுங்க, அது வரேன். போங்க. கபிலன், போலாம். சரி, ஓகே, போலாம். புனிதா, கேஷ் இருக்கிற பேக் பத்திரமா இருக்கும்ல? கவலைப்படாதீங்க, மேனேஜர் சண்முகம் சொன்னா சேஃபா தான் இருக்கும். ஹலோ மேடம், வந்துட்டீங்களா? சார், நாங்க ரீச் ஆயிட்டோம். நம்ம பிளான்ல எந்த சேஞ்சும் இல்லையே. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம்ல? ஆமா மேடம், எந்த மாற்றமும் இல்ல. ம், நீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே உங்க லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ம். லீகலா எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரி பார்த்துட்டேன். பக்காவா இருக்கு மேடம். நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க சார், நாளைக்கு பாப்போம் சார். ஓகே மேடம். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல. சரி, ஓகே, போலாம். வாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல? வீடு, ஆபீஸ், நம்ம ஒர்க் பிரஷர், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுது. உண்மைதாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி நீங்க மேனேஜ் பண்றீங்க, அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா ஆபீஸ்ல உங்களை முதல்ல பார்க்கும்போது எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு நினைச்சிருக்கேன். போக போகதான் உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு, நாம நினைச்ச அளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்ட் இல்ல. அப்பப்ப பாஸ்னு கூட பார்க்காம கலாய்க்கலாம்னா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆமா. எப்படி? யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால யாருக்கும் எந்த வருத்தமும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தவங்க குழந்தையா தானங்க இருக்க முடியும். கேக்க நல்லா இருக்கே. உண்மைதான் கபிலன், என்னால யாராவது சங்கடப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, என் குடும்பம் ரொம்ப பெருசு. இந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல இருக்க முடியுமான்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட எங்க குடும்பத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி என் அப்பா சொல்லுவாரு. எல்லார்கூடயும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது அவருக்கு அவ்வளோ பெருமை. என்னையும் அப்படிதான் வளர்த்தாரு. என் அப்பா கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 5 வயசு. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நானும் என் அப்பாவும் மட்டும்தான் இருந்தோம். தேன்மொழி அத்தை ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்க. எப்பவாதான் வருவாங்க. அப்பா மனசுக்குள்ள அந்த தனிமை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது நாச்சிமுத்து மாமா, மணிமேகலை அத்தை எல்லாரையுமே தன்னோட இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா மாமா தனியா பிசினஸ் பண்றேன்னு போயிட்டாரு. மாமாக்கு பிசினஸ் செட் ஆகல, நிறைய கோட்டை விட்டுட்டாரு. உடனே எங்க அப்பா மாமாவையும் அவர் குடும்பத்தையும் எங்களோடவே இருக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்பா நினைச்ச மாதிரியே இப்ப எல்லாருமே ஒன்னா இருக்கோம். ஒரு சின்ன விரிசல் போதும் மொத்த அணையும் உடையறதுக்குன்னு என் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அந்த விரிசல் குடும்பத்துக்குள்ள வராம இருக்கணும்னா உறவுகள் பலமா இருக்கணும்னு அப்பா சொல்லுவாரு. அதனால என்னால எந்த உறவையும் கஷ்டப்படுத்தவே முடியாது. அதுக்குதான் நீங்க குழந்தைத்தனம்னு பேர் வச்சிருக்கீங்க. ஹலோ கபிலன், என்னாச்சு? இல்ல, நான் இப்ப என்ன சொன்னேன்னு இவ்வளவு பெரிய உரையாத்துனீங்க. சாரி கபிலன், ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேன். நீங்க கேட்டதும் யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியாததெல்லாம் அப்படியே உங்ககிட்ட கொட்டிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, நானும் சும்மா தாங்க கிண்டல் பண்ணேன். இப்படி மனசுல உள்ளதை சொல்றதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அந்த இடத்துல நீங்க என்ன வச்சிருக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு கபிலன். நாச்சிமுத்து மாமாவை எடுத்துக்கோங்க. அவருக்கு என்ன தனியா அனுப்புறதுல இஷ்டமே இல்ல. உடனே வல்லவராய மாமா நானும் கூட வரேன்னு சொல்லி பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னு சொல்லுங்க? இவ ஒரு பொண்ணு தானே, தனியா போய் எப்படி பிசினஸ் எல்லாம் பாத்துப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் எப்படி வரும்?
என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆனா நான் தனியா ஏற்காடுக்கு போய் பிசினஸ முடிக்க போறேன்னு சொன்னதும் நீங்க ஒரு வார்த்தை கூட அவநம்பிக்கையா பேசல. இதுவும் உங்களால முடியும் புனிதா அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போ உங்க மேல நம்பிக்கை வராமலையா போயிடும்? ஆனா ஒருத்தவங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுல்ல. அது யாரு கபிலன்? உங்க அம்மா தான். என்னவோ தெரிலங்க, அவங்களுக்கு என்ன பார்த்ததுல இருந்து ஒத்தே வரல. ஆனா நல்ல வேளை, ஏற்காடுக்கு உங்களோட நானும் வரேன்னு தெரிஞ்சும் அவங்க சம்மதிச்சிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயங்க. கபிலன், நீங்க என் கூட ஏற்காடு வரீங்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. ஏங்க என்னங்க சொல்றீங்க? போச்சுங்க, இதுக்கும் நான் தான் காரணம்னு உங்க அம்மா சொல்ல போறாங்க. இல்ல இல்ல, நீங்க வரது லாஸ்ட் மினிட் பிளான் தான் கபிலன். அப்பா தான் உங்களை என் கூட வர சொன்னாரு. அம்மாவை நினைச்சு நானும் பயந்தேன். ஆனா அப்பா தான் நான் சொல்லிக்கிறேன், நீ கபிலனை கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. இந்நேரம் அம்மா கிட்ட அப்பா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ஊருக்கு போனதும் ஒரு பூகம்பம் வெடிக்க காத்திருக்குன்னு சொல்லுங்க. சச்ச, என் அம்மா அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. என் அம்மாவுக்கு நான் தான் ரொம்ப உயிர். அதே நேரத்துல அவங்க என்னோட ஆபீஸ் விஷயத்திலயும் தலையிடவே மாட்டாங்க. நான் பாதுகாப்பா இருக்கணும்னு அப்பா அம்மா கிட்ட புரிய வச்சிருப்பாரு. அப்படியா சொல்றீங்க? உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சொல்றது இருக்கட்டும், நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா புனிதா? நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க கபிலன். ஒரு நிமிஷம் இருங்க. கபிலா, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற சந்தர்ப்பம் கைகூடி வந்திருக்குடா. சொல்லிடு, பட்டுன்னு உன் லவ் சொல்லிடு. தைரியம் தான் முக்கியம். நேருக்கு நேரம் கண்ணை பார்த்து சொல்றா. கபிலன், என்னாச்சு? ஆர் யூ ஆல் ரைட்? ஆமாங்க, அது வந்து என்னன்னா, அது வந்து நான் சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இல்ல கபிலன், உங்க போன் அடிக்குது. யார் கால் பண்றது? அமுதா தான் கால் பண்ணிருக்கா. சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போய் லேக்க சுத்தி பாக்குறேன். இல்ல நான் ஒரு கிறுக்கு. என்ன சொல்லு? என்னன்னு குரல்ல உற்சாகமே இல்ல. நான் போன் பண்ணதும் துள்ளி குதிச்சு லவ் சொல்லிட்டேன், சக்சஸ் ஆயிடுச்சுன்னு